வணக்கம் அன்பர்களே. இன்று நாம் சிவவாக்கிய சித்தரின் 91வது 92வது 93வது பாடல்களின் அற்புதமான விளக்கத்தை அறிந்து கொள்வோம். பாடல் 91. உடம்புயிரெடுத்ததோ உயிருடம்பெடுத்ததோ, உடம்புயிரெடுத்த போதுருவமேது செப்புவீர், உடம்புயிர் இறந்த போதுயிரிறப்பதில்லையே, உடம்புமை மறந்து கண்டுணர்ந்த ஞான மோதுமே. ஒவ்வொரு வரைக்குமான விளக்கம். உடம்புயிர் எடுத்ததோ உயிருடம்பெடுத்ததோ, உடம்புதான் உயிரை உருவாக்கினதா அல்லது உயிர்தான் உடம்பை எடுத்து கொண்டதா என்று சித்தர் ஒரு ஆழமான கேள்வியை எழுப்புகிறார். இரண்டாவது வரி, உடம்புயிர் எடுத்த போது துருவமேது செப்புவீர். உடம்புதான் உயிரை எடுத்தது என்றால் உடம்பில் இருக்கும் உயிருக்கு என்ன வடிவம் உள்ளது, அதை யாராவது சொல்ல முடியுமா என்று கேட்கிறார். மூன்றாவது வரி, உடம்புயிர் இறந்த போதுயிர் இறப்பதில்லையே. ஒரு மனிதன் இறந்த போது உடம்பு மட்டுமே அழிகிறது, ஆனால் உயிர் அல்லது ஆன்மா அழிவதில்லை. நான்காவது வரி, உடம்புமை மறந்து கண்டுணர்ந்து ஞான மோதுமே. உடம்பே உண்மை என்று நினைக்கும் தவறை மறந்து ஆன்மாவே உண்மை என்பதை உணர்ந்து தியானத்தில் நிலைத்தால் ஞானம் வெளிப்படும். இந்த பாடலின் மொத்த விளக்கம். இந்த பாடலில் சித்தர் மனித வாழ்க்கையின் மிக முக்கியமான உண்மையை எடுத்து கூறுகிறார். மனிதன் பொதுவாக தன்னை உடலாகவே நினைக்கிறான். ஆனால் உண்மையில் உடல் என்பது ஒரு தற்காலிகமான கருவி மட்டுமே. அதற்குள் இருக்கும் உயிர் சக்திதான் நிஜமானது. உடல் இறந்தாலும் உயிர் அழிவதில்லை. ஆகவே மனிதன் உடம்பின் மீது மட்டும் பற்று கொள்ளாமல் தனது உள்ளார்ந்த ஆன்மீக உண்மையை உணர வேண்டுமென்று சித்தர் அறிவுறுத்துகிறார். இந்த பாடலின் மைய கருத்து. உடம்பு நிலையற்றது, ஆன்மாவே நிலையான உண்மை. பாடல் 92. அவ்வணு மெழுத்தினால் லகண்ட மேலும் ஆகினாய், உவ்வணு மெழுத்தினால் உருத்தரித்து நின்றனை, மவ்வணு மெழுத்தினால் மயங்கினார்கள் வையகம், அவ்வும் மூவும் மவ்வுமாய் அமர்ந்ததே சிவாயமே. ஒவ்வொரு வரிக்குமான விளக்கம். முதல் வரி, அவ்வணு மெழுத்தினால் அகண்ட மேலும் ஆகினாய். ஆனா என்ற எழுத்து ஆகாய தத்துவத்தை குறிக்கிறது, அதாவது அகார. அந்த தத்துவத்தில் 7 உலகங்களும் தோன்றுகின்றன. இரண்டாவது வரி, உவ்வணு மெழுத்தினால் உருத்தரித்து நின்றனை. ஊனா அதாவது உகாரம். ஊனா என்ற எழுத்து உருவாக்கும் சக்தியை குறிக்கிறது. ஊ எனும் எழுத்தானது உருவாக்கும் சக்தியை குறிக்கிறது. அதில்தான் உயிர்கள் அனைத்தும் உருவம் பெற்று நிற்கின்றன. மூன்றாவது வரி, மவ்வெனும் எழுத்தினால் மயங்கினார்கள் வையகம், மானா மகாரம் என்ற எழுத்து மாயையை குறிக்கிறது. அந்த மாயையினால் உலக மக்கள் அனைத்தும் மயங்கி போகின்றனர். நான்காவது வரி, அவ்வும் உவ்வும் மவ்வுமாய் அமர்ந்ததே சிவாயமே. ஆனா ஊனா மானா அகார உகார மகார என்ற 3 சக்திகளிலும் அமர்ந்து இருப்பது சிவசக்தியாகும். அதுவே பரம உண்மை. இந்த பாடலின் மொத்த விளக்கம். இந்த பாடலில் சித்தர் ஓம் என்ற பிரபஞ்ச மந்திரத்தின் இரகசியத்தை விளக்குகிறார். ஓம் என்பது 3 எழுத்துகளால் ஆனது. ஆனா ஊனா மானா. இந்த 3ம் பிரபஞ்சத்தின் படைப்பு, நிலை, மாயை ஆகிய சக்திகளை குறிக்கின்றன. ஆனால் இந்த 3இன் அடிப்படையில் இருக்கும் பரமசக்தி சிவமாகும். அதுவே அனைத்திற்கும் ஆதாரமாக உள்ளது. இந்த பாடலின் மைய கருத்து. ஓம் என்ற ஒளியில் பிரபஞ்சத்தின் இரகசியம் மறைந்துள்ளது. பாடல் 93. மந்திரங்கள் உண்டு நீர் மயங்குகின்ற மானிடர், மந்திரங்களாவது மரத்திலூறலன்றுகான், மந்திரங்களாவது மதித்தெழுந்த வாயுவை,
மந்திரத்தை உண்டவர்க்கு மரணமேது இல்லையே. ஒவ்வொரு வரைக்குமான விளக்கத்தை காண்போம். மந்திரங்கள் உண்டு நீர் மயங்குகின்ற மானிடர். மந்திரங்களை ஓதி அதில் மயங்கி நிற்கும் மனிதர்களே என்று சித்தர் அழைக்கிறார். இரண்டாவது வரி, மந்திரங்களாவது மரத்தில் ஊறல் அன்று காண். மந்திரம் என்பது வெறும் வார்த்தைகள் அல்லது எழுத்துக்கள் அல்ல என்பதை சித்தர் கூறுகிறார். மூன்றாவது வரி, மந்திரங்கள் ஆவது மதித்தெழுந்த வாயுவை. மந்திரம் என்பது உடலில் இருக்கும் உயிர் சக்தியை எழுப்பும் ஒளி அதிர்வாகும். நான்காவது வரி, மந்திரத்தை உண்டவர்க்கு மரணமேதும் இல்லையே. மந்திரத்தின் உண்மையான அர்த்தத்தை உணர்ந்து பயிற்சி செய்பவர்களுக்கு மரண பயம் கூட இருக்காது. அவர்கள் ஆன்மீக உயர்வை அடைவார்கள். இந்த பாடலின் மொத்த விளக்கம். இந்த பாடலில் சித்தர் மந்திரத்தின் உண்மையான அர்த்தத்தை விளக்குகிறார். பலர் மந்திரத்தை வெறும் வார்த்தைகளாக நினைத்து ஓதுகின்றனர். ஆனால் உண்மையில் மந்திரம் என்பது மனித உடலில் இருக்கும் சக்தியை எழுப்பும் ஒரு ஆன்மீக கருவியாகும். அதை சரியாக புரிந்து தியானத்துடன் பயிற்சி செய்தால் மனிதன் உயர்ந்த ஆன்மீக நிலையை அடைந்து மரண பயத்தையும் தாண்டி விடுவான். இந்த பாடலின் மைய கருத்து, மந்திரம் என்பது வார்த்தை அல்ல, அது உயிர் சக்தியை எழுப்பும் ஆன்மீக அறிவியல். இவ்வாறான சிவவாக்கிய சித்தரின் அற்புதமான அடுத்தடுத்த பாடல்களின் அற்புதமான விளக்கங்களை நீங்கள் அறிந்து கொள்ள விரும்பினால் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நாங்கள் தொடர்ந்து சிவவாக்கிய சித்தரின் பாடல்களின் விளக்கத்தை அப்லோட் செய்து வருகிறோம். அடுத்தடுத்த பாடல்களினுடைய விளக்கங்களையும் நீங்கள் அறிந்து கொள்ளலாம். உங்கள் வாழ்க்கையில் பல பிரச்சனைகள் இருக்கும், பல கவலைகள் இருக்கும், பல துன்பங்கள் இருக்கும், உறவினர்களால் காயப்படுத்தப்பட்டு இருப்பீர்கள். அனைத்து கவலைகள், அனைத்து துன்பங்களிற்கும் தீர்வு எமது சிவவாக்கிய சித்தரின் பாடல்களின் விளக்கத்தை நீங்கள் அறிந்து கொள்வதனூடாக நீங்கள் ஒரு தெளிவு நிலைக்கு வர முடியும். என்ன நடந்தாலும் சந்தோஷமான மனநிலையுடன் கடந்து செல்லும் பக்குவத்தை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். உங்களுடைய மனதையும் ஆழ்ந்த அமைதியில் வைத்திருக்க முடியும். உங்கள் மனதை நீங்கள் அமைதிப்படுத்தினால்தான் நீங்கள் நினைக்கும் காரியங்கள் அனைத்தையும் உங்களால் அடைந்து கொள்ள முடியும். எவருக்கு மனதானது அமைதி நிலையில் இருக்கிறதோ அந்த மனம் எதை ஆசைப்படுகிறதோ அதை அந்த பிரபஞ்ச சக்தியே நிகழ்த்தி கொடுக்கும். அதனால் எமது சிவவாக்கிய சித்தரின் அடுத்தடுத்த பாடல்களின் விளக்கத்தை அறிந்து கொள்ளுங்கள். எமது சேனலையும் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.